நமஸ்காரம் ஜீசஸ். குட் மார்னிங் மகளே. மகனே, என்ன ஆச்சு? வீட்டில் யாருன்னா உங்களை திட்டாங்களா? மோசமாக பேசிட்டாங்களா? வேலை இடத்துல யாருன்னா திட்டாங்களா? அப்படியெல்லாம் இருக்கும். ஆனாலும் நாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த காரியங்களுக்கு நம்ம ஈடு கொடுத்து போக வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது. கண்ணீரை துடைச்சிக்கங்க. கண்ணீர் துடைக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் தான் ஏசப்பா. ஏசப்பா சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்போ கண்டிப்பாக இளைப்பாறுதல் கொடுக்க, உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். நம்ம செபிக்கலாமா? கண்களை மூடுங்க, நம்ம செபிக்கலாம். பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை நீங்க கொடுங்க. அவர்கள் இருதயம் வேதனைப்பட்டு இருக்கிறது, சிந்தனைகள் கலங்கி இருக்கிறது. தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு சமாதானத்தை தாங்க. அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமாய்ச்சி வைக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, அவர்கள் கலங்கி கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, மோசமாக திட்டி விட்டார்கள், மோசமாக கர்த்தாவர்களை பேசி விட்டார்கள் என்று சொல்லி ஐயா, அந்த வார்த்தைகளை கர்த்தாவை இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. அவர்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை தாங்க. இன்றைக்கு வீட்டுக்கு போகும்பொழுது, வேலைக்கும் போகும்பொழுது ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கி சமாதானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் சந்தோஷமாக ஜீவிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருந்தால் கான்டாக்ட் பண்ணுவதற்காக ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதில் கால் பண்ணுங்க. என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும். நமஸ்காரம் ஜீசஸ்.